தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரை ஸ்தோத்தரிக்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியின் மூலமாக நம்முடைய ஆத்துமாவை பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா இந்த சரீரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது அவர் ஊதின ஜீவ ஆத்மா, அந்த ஆவியின் கனி என்பது நமக்குள்ளாக வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அது வெளிப்படும் போது நாம கண்டிப்பாக நல்லவர்களாக ஜீவிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண முடியும்? ஜீவிக்க முடியும். அதனால் தான் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நம் ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா மிகவும் முக்கியமானது. ஆமென். அதற்காகத்தான் இந்த சரீரத்தை கொடுத்து கர்த்தர் சுவாசத்தின் ஜீவனையும் அதில் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம் இல்லைங்களா? ஆலயமாகத்தான் அவர் எண்ணி அதுல வைத்திருக்கிறார். அதனால நம்ம ஒருபோதும் இந்த சரீரத்தை கேவலமா எண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பிறகு ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது சாத்தான் ஆண்டு கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா.